எஃப்ஐஸ் நேற்று 3561 கோடிக்கு விற்றுருக்காங்க. ஸோ க்ளீனாக எஃப்ஐஸ் செல் சைடு இருக்கிறாங்கங்கிறத புரிஞ்சுக்கலாம். ரிசல்ட்ஸ் வந்துட்டுருக்கிற இந்த டைமில் இந்த மாதிரி எஃப்ஐஸ் விற்றுட்ருக்கிறது ஒரு டேஞ்சரான ஒரு சிச்சுவேஷனில் இந்தியன் மார்க்கெட் இருக்கிறது புரிஞ்சுக்கலாம். இந்த மாதம் 20,000 கோடிக்கு மேலே இப்போதைக்கு செல் சைடு இருக்காங்க. சரி, இப்போது நம்ம டெக்னிக்கலாக ஒரு சப்போர்ட்டில் ஒரு க்ரீன் கேண்டில் போட்டது. அது ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயமா இருந்தது. முந்தா நாள், அதாவது வெள்ளிக்கிழமை, மண்டே. நேற்று டியூஸ்டே வந்து மறுபடியும் கீழே இறங்கி ஒரு சின்ன ஒரு பாயிண்ட்ஸில் கீழே இறங்கி க்ளோஸ் ஆச்சு, ஒரு 29 பாயிண்ட்ஸ். ஸோ இன்னும் மார்க்கெட் கீழே வரலை, அந்த பிரேக் அவுட் கொடுக்கல, அந்த சப்போர்ட்டில் தான் இருந்துகிட்டுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ கிஃப்ட் நிஃப்டி வந்து ஒரு 60 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. அது ஒரு பாசிட்டிவாக தான் இருக்குது நமக்கு. ரிசல்ட் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் மாறி மாறி வந்துட்டுருக்கு. அது மார்க்கெட்டும் அதே மாதிரி தான் அதுக்கு ரியாக்ஷன் பண்ணுது. சரி, இப்போ சில நியூஸ்கள் பார்த்துடலாம். ரிசைனேஷன் கம்மிங் அப்படின்ட்டு ஃபெடரலோடைய ஃபெடரல் ஹவுசிங் டைரக்டர் இந்துஸ்தான் டைமில் சொல்லியிருக்காரு. ரெண்டாவது அதே மாதிரி அந்த யூஎஸ் மார்க்கெட் வந்து ஹையாக தான் எல்லாமே ட்ரேட் ஆகி முடிந்தது. அதுக்கு வந்து ஜப்பானுக்கு 15% தாரிஃப் போட்டிருக்காரு. ஜப்பான் மார்க்கெட்டும் 2% ஏறி இருந்தது, யூஎஸ் மார்க்கெட்டும் ஏறி இருந்தது. எல்லா மார்க்கெட் குளோபல் மார்க்கெட் எல்லாமே அது சில அப் அண்ட் டவுன் இருந்தது மற்ற மார்க்கெட்டு. கோல்டு வந்து 3440, 3500 தான் லைஃப் டைம் கை. மிக வேகமாக போயிட்டுருக்குது. அது மறைமுகமாக ஏதோ ஒரு நியூஸ் இருக்கிறது. அது கூடிய சீக்கிரத்தில் என்ன நியூஸுங்கிறது தெரிய வரும். பிட்காயின் 1,20,000, அது 1,23,236 தான். அதுவும் ராக்கெட் வேகத்தில் போயிட்டுருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். சரி, குளோபல் மார்க்கெட்டை பொறுத்தவரை டோஜன்ஸ் 0.25% அப்பு, 44,578. S&P 500 6,309 பாயிண்ட்ஸு, அது ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. நாஸ்டாக் 20,892, 0.25% டவுனு. யூரோப் மார்க்கெட் இங்கிலாந்து FTSE 9,023, 0.25% அப்பு. CAC இட்டாலி 7,714, ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகுது. DX ஜெர்மனி 24,041, 0.25% டவுன் ஆகுது. ஜப்பான் நிக்கி 2% அப்பு, 40,570. டாரிஃப் 15% ட்ரம்ப் போட்டதோட அது நல்ல ஒரு பாசிட்டிவாக மேலே போயிட்டுருக்கு. கொரியா கோஸ்பி 3,169, ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகுது. ADRP செக் பண்ணும்போது HDFC 0.25% டவுனு, 1.25% ஆஃப்டர் ஹவர்ஸில் டவுனு. HDFC டவுன். ICICI 0.5% டவுன், ஆஃப்டர் ஹவர்ஸில் 1.25% அப்பு. இங்கே HDFC டவுனு, ICICI அப்பு, மிக்ஸ்டாக இருக்குது. அதே மாதிரி விப்ரோ 0.5% டவுனு, ஆஃப்டர் ஹவர்ஸில் 0.5% அப்பு, டவுன் அப்பு. இன்ஃபோசிஸ் 0.5% அப்பு, ஆஃப்டர் ஹவர்ஸில் ஃப்ளாட். ரிலையன்ஸு 0.5% டவுன். ஸோ ஒரு மிக்ஸ்டாக இருக்குது. குளோபல் மார்க்கெட் பொறுத்தவரை அப்பா இருக்குது. இந்த நம்ம ஏடிஆர் வந்து ஒரு மிக்ஸ்டாக இருக்குதுன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். கோல்டு வந்து மிக வேகமாக ராக்கெட்டாக போயிட்டுருக்கு. அதை ஏற்கனவே சொன்ன மாதிரி 3,432 இப்போ ட்ரேட் ஆகிட்டுருக்கு. பிட்காயினும் 1,11,900 சில்லற, அந்த ஒரு 1,20,000 கொஞ்சம் கம்மியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆயிலை பொறுத்தவரை 65.4, 0.5% டவுன் ஆகி ட்ரேட் ஆகுது. இது குளோபல் மார்க்கெட்டில் குளோபலாக ரஷ்யா அண்ட் யுக்ரைன் வார் வேகமாக நடந்துகிட்ருக்குது. அப்புறம் வந்து ஈரான் வந்து யூரோப்பியன் யூனியன் பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இது வந்து ஒரு வெளிவராது ஏதோ ஒரு நியூஸ் இருக்குது. அதனால தான் இந்த கோல்டு இதெல்லாமே நடந்துகிட்ருக்கு. சரி, அது பார்க்கலாம். சரி, சில 1-2 நியூஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறமா டெக்னிக்கலாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்ன நடக்கலாங்கிறது பார்த்துக்கலாம். டெக்னிக்கலாக இதில் ஆப்ஷன் டேட்டா ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் வந்து ரெசிஸ்டன்ஸ் சைடு நிறைய ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் நேற்று போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட்டில் கூட பார்த்தோம்.
25 100 150 200 25 300 25 400 25 500 எல்லாமே 1,00,000க்கு மேலே ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் ஃபார்ம் ஆகிருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அதே நேரத்தில் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து கீழே தான் தள்ளணுங்கிறது காரணம் இல்லை. லைவ் மார்க்கெட்டில் வித்தியாசம் வந்துடலாம். அதே நேரத்தில் இதை உடைக்கும் பட்சத்தில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக மேலே போகும். ஏன்னு சொன்னால் மேலே புது பையர்ஸ் அண்ட் ஸ்டாப் லாஸஸ்ஸு, ஷார்ட் கவரிங்ஸு எல்லாமே இருக்கும். இது வந்து ஆப்ஷன் செயினுடைய விஷயம். டெக்னிக்கலாக வந்து அந்த ரைசிங் சேனலில் நமக்கு கீழே சப்போர்ட்டில் வந்திருக்கு. அதே நேரத்தில் 4 hours சார்ட் நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபாலிங் சேனலில் அந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ண முடியாமல் அந்த இடத்துல நின்றுட்டுருக்கு. அந்த 25,200ங்கிற இடம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்குது. இது பிரேக் ஆகும் பட்சத்தில் ஃபர்தராக மேலே மூவ் ஆகி போகும். இது இந்த சிச்சுவேஷன் டெக்னிக்கலாக. சரி, அந்த நிமிஷா பிரியா கொலை வழக்கு நர்ஸு பிரச்சனையை நேற்று வந்து டாக்டர் கே பால் வந்து ரிலீஸ் பண்ணதாக சொன்னதாக நான் சொல்லியிருந்தேன். இப்போது இந்தியன் அத்தாரிட்டிஸ் வந்து நாங்கள் ஏமன், அதாவது நம்ப தகுந்த கண்ட்ரிஸ் கூடவும் நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கன்ஃபார்ம் பண்ணல இந்த நியூஸை. சரியா, ஏற்கனவே நான் வந்து நேற்று கூட அதுதான் சொல்லியிருந்தேன், இது கன்ஃபார்ம்னா வரலை நியூஸு, இவர் சொல்லியிருக்காருன்னு சொல்லியிருந்தேன். அது வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இல்லாத ஒரு நியூஸாக இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு ஒன்று. அப்புறம் வந்து 80 பேர் கொல்லப்பட்டதாக அல் ஜசீராவில் வந்திருக்குது, காசாவில் ஏடுக்காக நின்றவர்களுக்காக. சரி, அப்புறம் இதில் அவங்க பிடிச்சி வச்சுருந்த கேப்சருக்கு வந்து கான்டாக்ட் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லிட்டு டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேலில் வந்திருக்கு. அந்த சீஸ்ஃபயர் போர் நிறுத்தம் வந்து இன்னும் அது ஒரு கேள்விக்குறியாகவே அந்த பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் ஈரான் வந்து நாங்கள் அந்த நியூக்ளியர் டெஸ்ட்டை வந்து கைவிட்டுற மாட்டோம், தொடர்ந்து அதுக்கான முன்னேற்பாடுகள் எடுப்போம் அப்படின்னு ஃபாரின் மினிஸ்டர் எல்லா நியூஸ்லேயுமே வந்திருக்கிறது சொல்கிறாரு. அமெரிக்கா இதுக்கு எந்த பதிலுமே சொல்லலை. ஈரான், அதாவது ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லியிருக்காரு, அதாவது ஈரான் கூட நாங்கள் தொடர்பில் இல்லை இப்போதைக்கு அப்படி சொல்லி அந்த மேட்ரை அப்படியே ஒத்தி வச்சுட்டு இப்போ ரஷ்யா அண்ட் யுக்ரைன் பக்கம் அவர் கவனம் செலுத்துகிறாரு. ப்ளஸ் தாரிஃபுக்கு இன்னும் ஒரு வாரம் கூட இல்லை, ஒரு 5-6 days தான் இருக்குது. ஜப்பானுக்கு ஒரு பாசிட்டிவான இது சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு இது ஒரு பாசிட்டிவ் ஹிண்டு, அதாவது 15% சொல்லியிருக்காரு. இந்தியாவுக்கு அதை விட கம்மியாக வரலாம். வரும் பட்சத்தில் நம்ம பாசிட்டிவ். சரி, இப்போ என்ன நடக்கலாங்கிறதுக்கு வந்துடலாம். குளோபல் மார்க்கெட் வந்து அப்சைட் அண்டு நம்ம மார்க்கெட் ஒரு நியூட்ரலாக இருக்குது. எஃப்ஐஸ் வந்து டவுன் சைடு, டெக்னிக்கலாக நியூட்ரல். ஸோ அகெயின் range market and any news can change the market.